ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிவிஆர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாகூர், காரைக்கால் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ரொம்ப ஃபேமஸா விசேஷங்களுக்கு சமைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பாயாசம் அதை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்மளோட கிச்சன்ல பார்க்க போறோம். என்னுடைய மகனுடைய பெயர் சூட்டி விழாக்கு இந்த ஸ்வீட் நான் செஞ்சிருந்தேன். நிறைய பேர் சாப்பிட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் வந்துச்சு. அதை எப்படி வீட்டில் சிம்பிளா செய்யறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதோ. உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து துருவி தண்ணி இல்லாம புளிச்சு வச்சிருக்கேன். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கு. பாசிப்பருப்பு 100 கிராம் வேக வச்சு வச்சிருக்கேன். முந்திரி 10 கிராம், திராட்சை 10 கிராம், கேரட் வந்து ஒரு சின்ன அளவு கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன். ஒரு 7 ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன். நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், வெல்லம் வந்து ஒரு 1/2 கிலோ பாகு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பாயசம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல்ல அடுப்பத்தை வச்சுக்குவோம். ஒரு 4 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி சட்டி காஞ்சிருச்சு. இப்ப நெய் ஊத்திக்கலாம். முந்திரி 10 கிராம், திராட்சை 10 கிராம். முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நம்ம பால் கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒன்று பின்னாடி ஒன்று எல்லாத்தையும் வரிசையெல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்க போறோம். உருளைக்கிழங்கு வேக வைக்க போறோம். அவ்வளவுதான். இதுல ரொம்ப சிரமம்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. உருளைக்கிழங்கு மட்டும் நீங்க அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷா திருவி புளிஞ்சு வச்சிருங்க. ஏன்னா டைம் ஆக ஆக நீ இதெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோக்காக தான் வந்து முன்கூட்டியே திருவி வச்சிருக்கோம். கலர் டிம் ஆகுது பாருங்க, சரிங்களா? நீங்க வந்து அந்த டயத்துல நீங்க பால் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இதை திருவி நீங்க தண்ணி இல்லாம புளிஞ்சு வச்சா போதும். உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு பால் கலர்ல இருக்கும். பால் நல்லா கொதிச்சு பொங்கி வருது. இப்போ நம்ம திருவுன உருளைக்கிழங்க இதுல சேர்த்துக்கலாம். புளிஞ்சதுல ரொம்ப கிட்டியா இருக்கு, அதனால உதிரி விடும். உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டுமே வெந்துருச்சு அப்படின்னா நீங்க பார்த்தாலே வாயில போட்டு பார்த்தாலே தெரியும், நசுக்கி பார்த்தாலே தெரியும். ஏன்னா திருவுண உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பால்ல வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே வெந்துடும். எல்லாமே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு 100 கிராம் வச்சிருக்கோம், அதை இப்போ சேர்த்துருவோம். வேக வச்ச பாசிப்பருப்பு 100 கிராம். பாசிப்பருப்பு கொட்டி ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்கும் போது நம்ம 1/2 கிலோ வெல்லம் வந்து பாகு எடுத்து வச்சிருக்கோம், இதையும் சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப சுலபமான ஸ்வீட்டு, ஆனா ரொம்ப 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 அற்புதமா அமிர்தமா இருக்கும், சரிங்களா? இல்ல கேரட்டு பாசிப்பருப்புலாம் போனா அந்த கலர் வந்து கொஞ்சம் நமக்கு என்ன, வெறும் உருளைக்கிழங்கு பால் மட்டும் போட்டோம்னா வெள்ளையா வெளுப்பா இருக்கும். அதனாலதான் சரி நம்ம கேரட்டு பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்திருக்கோம். நீங்க வெல்லமும் சேர்க்கலாம், இல்ல நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், இல்ல வெள்ளை சர்க்கரையும் சேர்க்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். அச்சு வெல்லம் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து ஃபிளேவரும் ருசி பிளஸ் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து அச்சு வெல்லம் சேர்த்துருக்கோம். நம்ம உருளைக்கிழங்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான பதத்தில் இருக்கு. நம்ம சொன்ன அளவு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. நம்ம உருளைக்கிழங்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. காரைக்கால் நாகூரோட பெருமை மிகு விசேஷங்களுக்கு செய்யக்கூடிய இனிப்பு தயாரா இருக்கு. இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதை டேஸ்ட் பண்றதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதுல ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நம்மளுடைய கேமராமேன் 2 பேரும் இங்க இருக்காங்க. நான் மட்டுமே சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோச்சிக்கிறாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு வந்து நம்ம டேஸ்ட் பண்ண கூப்பிடுவோம் அவங்கள. ப்ளீஸ் கம். நீங்களும் வாங்க, டேஸ்ட் பண்ணுங்க, கேட்டுருவோம். சொல்லுங்க. உண்மையா அருமையா இருக்கு. எதிர்பார்த்ததோட சூப்பரா இருக்கு. எந்த மாதிரி சுவையில தெரியுது? நல்லா ரொம்ப தித்திப்பா இருக்கு. நல்லா இருக்கு. புதுசா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா இதுல நீங்க நிறைய போடலன்னு சொன்னப்பே நான் யோசிச்சேன் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலன்ட்டு. ஆனா உண்மையாவே நம்ம அவ்வளவு காசு கொடுத்து செய்யறதோட இது சூப்பரா இருக்கு. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இதுல வந்து காஸ்ட்லியான பொருள் நம்ம எதுவுமே சேர்க்கல, சரிங்களா? குங்குமப்பூ சேர்க்கலாம், பாதாம் பருப்பு சேர்க்கலாம், சொன்ன மாதிரி பால்கோவா சேர்க்கலாம். இது வந்து பால்கோவாவை செஞ்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா பால் உருளைக்கிழங்கு 2 மிக்ஸ் ஆகும் போது உங்களுக்கு அந்த ஸ்வீட்டு, அந்த டேஸ்ட், அந்த ஃபிளேவர் எல்லாமே வந்துடும்.
இதில் நம்ம தனியாக பால்கோவா சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இதை வந்து ஷேர் பண்ணுங்க, எல்லாம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது வந்து திரும்பவும் சொல்கிறேன், பெண்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ சிம்பிளாக நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.